SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதாவது தேர்தல் கமிஷன் தற்போது கையில் எடுத்திருக்கும் SIR என்ற சிறப்பு தீவிர திருத்தம் இது தேவையா? மத்திய அரசு செய்வது சரிதானா? இது ஓரங்க நாடகமா, ஓர வஞ்சனையா? ஓட்டு திருத்தமா, ஓட்டு திருட்டா? ஏன் எதிர்க்கட்சிகள் ஒப்பாரி வைக்கின்றன? ஏன் இவை சீர்திருத்தும் போது எதிர்க்கட்சிகள் அலறுகின்றன? எதிர்க்கட்சிகள் அலறுவதன் காரணம் தான் என்ன? ஆளுங்கட்சிகள் என்ன செய்கின்றன? இந்த சிறப்பு சீர்திருத்தம் நாட்டிற்கு நல்லது தருமா, கெட்டது தருமா? மக்களுக்கு இது எந்த வகையில் பயன்படும்? இதனால் வருகின்ற நன்மையும் திண்மையும் என்ன? நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமைந்து விடுமா என்ன என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாருங்கள். நமது வாக்கு நமது உரிமை, அது பாதுகாக்கப்படுகிறதா? அதனால் நமக்கு பலன் கிடைக்கிறதா? நாம் ஓட்டு போடும்போது அந்த ஓட்டுக்கான பலன் நமக்கு கிடைக்கிறதா? இரட்டை ஓட்டுக்கள், போலி ஓட்டர்கள், இந்திய குடிமகன் அல்லாதவர்கள் கூட ஓட்டு போடும் உரிமையில் இருப்பவர்கள், ஓட்டுப்பட்டியலில் எங்கிருந்தோ பல நாடுகளிலிருந்து வந்தவர்கள் கூட உரிமையற்று அதில் சேர்ந்து பலனை அனுபவிப்பவர்கள் என சேர்க்கப்பட்டு ஓட்டுகள் போடப்படும் போது உண்மையான ஓட்டாளர்கள் போடுகின்ற, அதாவது வாக்காளர்கள் போடுகின்ற வாக்குகள் உண்மையில் அவர்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறதா? அவற்றின் பலன்கள் அல்லது அவற்றின் மதிப்புகள் இழந்து விடுகின்றனவா என்பதை நாம் தீவிரமாக ஆராய வேண்டும். இப்படிப்பட்ட பல கேள்விகளுக்கும் பதில் கூறுவதுதான் SIR என்ற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது சிறப்பு தீவிர திருத்தம். ஒரு உண்மையான வெற்றியாளரை மாற்றிவிடக்கூட இந்த போலி ஓட்டாளர்களால் முடியும் எனில், உண்மையான ஓட்டாளர்களை நாம் ஓட்டுக்கள் விலையேற்று போகிறது, உண்மையான ஓட்டாளர்களின் எதிர்பார்ப்பு சிதைக்கப்படுகிறது, ஜனநாயகம் மிதிக்கப்படுகிறது என்பதெல்லாம் உண்மை என்று ஆகிவிடுகிறது. எனவே இவற்றுக்கெல்லாம் ஒரு பதில் என்ன, இனி என்ன என்ற கேள்விக்கு பதில் சொல்வதுதான் SIR என்ற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். நம்மை யார் ஆள வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் உரிமை நம் நாட்டில் இல்லாத ஒருவன் அதை தீர்மானிக்க அவனுக்கு உரிமை கிடைக்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலை என்பது தெரியுமா? இதற்கு என்ன தீர்வு என்பதற்கு பதில்தான் இந்த SIR. இதற்கு தீர்வு காண்பது என்பதுதான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இது வெறும் மாநில பிரச்சனையோ அல்லது ஒரு பிரதேசத்திலான பிரச்சனையோ அல்ல, அல்லது ஒரு மாவட்ட பிரச்சனையோ பஞ்சாயத்து பிரச்சனைகளோ அல்ல. இது ஒரு தேசிய பிரச்சனை. இது ஒரு தேசிய பாதுகாப்பின் பிரச்சனை மட்டுமல்ல, ஒவ்வொரு குடிமகனின் உரிமை பிரச்சனை. அவன் கையில் இருக்கும் மிக விலைமதிப்புடைய வாக்கின் உரிமை. ஆக இது சிந்திக்க வேண்டியதும் செயல்பட வேண்டியதும் மிக மிக முக்கியமாகிறது. முதலில் ஓட்டுச்சோரி என்று குரலை எழுப்பி ஓட்டு திருடன் என்ற பொருள் வகையில் எங்குமே உலவிக் கொண்டிருந்தவர் நமது எதிர்க்கட்சி தலைவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்தான் இதற்கு முத்தாய்ப்பாக துவக்கவும் இட்டார். ஆனால் இதற்கு காரணமான கணக்குகளை வழங்கிய மகாராஷ்டிராவை சேர்ந்த நபர் பிறகு நான் போட்ட கணக்குகள் தான் தவறே ஒழிய மற்றபடி எந்த தப்பும் நடக்கவில்லை, தேர்தல் சரியாகத்தான் நடந்தது என்று அவர் பின்வாங்கவும், ஏற்கனவே அவர் பேச்சை நம்பி பேரணி எல்லாம் நடத்தி கொண்டிருந்த நமது எதிர்க்கட்சி தலைவர் என்ன செய்வதென்று தெரியாமல் பிறகு பல கணக்குகளையும் பல நாடுகளிலிருந்து கொடுக்கப்பட்டதாக பிறகு கூறப்பட்ட பல கணக்குகளை காட்டி சமாளிப்பதற்கு முற்பட்டார். அதோடு அவர் நிற்கவில்லை. பல முறை மீண்டும் மீண்டும் ஓட்டு திருடன் என்ற வகையில் ஓட்டுச்சோர் என்று நாடு முழுக்கனும் சொல்லிக் கொண்டும் நடந்தார். இதையெல்லாம் காதில் போட்டுக்கொண்ட ஆளுங்கட்சி இதற்கு ஒரு முடிவு கட்டுவதற்கும் மறுசீரமைப்பு செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதையும் தீர்மானித்திருக்க வேண்டும். அதனால் தான் திடீர் என்று இந்த செயலில் இறங்கி இருக்க வேண்டும். இது ஓட்டு திருடன் என்று கூறியவர்களுக்கே இப்போது திகைப்பை உருவாக்கி இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆனால் ஆளும் தரப்பு ஏற்கனவே பகல்காம் பிரச்சனையிலிருந்து முறுகிக் கொண்டுதான் இருந்தது. ஒன்றை அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். நாட்டின் பாதுகாப்பில் பல ஓட்டைகள் இருக்கின்றன என்பதையும், அவற்றில் மிக முக்கியமானது அத்துமீறிய குடியேற்றங்கள் என்பதும், எல்லையில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களின் ஆளுமையும் அவர்களின் செயல்பாடுகளும் மிக தீவிரமாக இருப்பதும் நாட்டிற்கு அச்சுறுத்தலாக மாறி இருப்பதையும் அவர்கள் அடையாளம் கண்டிருந்தார்கள். இவர்கள் கரையான் போல் நாட்டை அரிப்பதும், நம்மை அவை அரித்தெடுப்பது மட்டுமல்ல, நமது பாதுகாப்பிற்கு குந்தகம் விளைவிப்பதும் அச்சுறுத்தலாக இருப்பதும் புரிந்த போதுதான் அவற்றை தோண்டி துருவி இருக்கிறார்கள் ஆளும் தரப்பு. ஆனால் அதே நேரத்தில் மாநில கட்சிகளும் மாநிலத்தில் ஆளுகின்ற சில அரசுகளும் மதம் சார்ந்த சில அமைப்புகளும் தங்களின் வெற்றிக்காக இந்த ஓட்டு வங்கியை உருவாக்கி இருக்கிறார்கள். அதற்கு
எல்லையோரத்தில் இருந்த பல நாடுகளையும் நாட்டில் உள்ள மக்களையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் கண்ணசைத்து அல்லது அமைதியாக மௌனம் சாதித்து இவர்களுக்கு உள்ளே புகுவதற்கும் சட்டவிரோதமாக நாட்டுக்குள் புகுந்து குடியுரிமை பெறுவதற்கு போன்ற பல ஆவணங்கள் பெறுவதற்கும் அனுமதியோ அல்லது ஆதரவு வழங்கி இருக்கிறார்கள் என்ற உண்மையை மத்திய அரசு கண்டறிந்திருக்கிறது. இந்திய ஏழை மக்களுக்கும் சாதாரணக்காரனுக்கும் கிடைக்க வேண்டிய மத்திய மாநில அரசுகளின் பல நூறு சலுகைகள் கூட சட்டவிரோதமாக நாட்டுக்குள் புகுந்தவர்களுக்கு கிடைப்பதும் யதார்த்தமான உண்மையான குடிமகன்களுக்கு அவை கிடைக்காமல் போவதும் அவர்கள் தவிப்பதும் நாட்டில் கண்டறியப்பட்டது. இதற்கு காரணம் சட்டவிரோதமாக நாட்டுக்குள் புகுந்தவர்களுக்கு அடையாள அட்டை, ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு உட்பட அனைத்தும் இங்கிருந்தே அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதும் அதற்கு உள்ளூரிலேயே ஆதரவும் அதற்கான வழிவகைகளும் செய்து கொடுத்த அமைப்புகளோ அல்லது கட்சிகளோ அல்லது ஆட்சியாளர்களோ இருந்திருக்கிறார்கள் என்பதும் வேதனையான உண்மையும் அதிர்ச்சியூட்டும் யதார்த்தமும் என்பதை புரிந்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக நம்மை யார் ஆள்வது என்பதை தீர்மானிக்கும் இடத்தில் கூட அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஓட்டர் ஐடி பெற்று ஓட்டு வரை செய்வதன் மூலம் ஆட்சியாளர்களை தீர்மானிக்கும் அளவிற்கு அவர்கள் வளர்ந்திருப்பதுதான் மிகப்பெரிய ஜனநாயக படுகொலையாக மாறியிருக்கிறது. இது அனைவரையும் திக்குமுக்காட வைத்தது. எனவே இது காலத்தின் கட்டாயம். மறுசீரமைப்போ அல்லது புனரமைப்போ மிக மிக முக்கியம் என்பதும் அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புனரமைப்புகள் உடனடியாக செய்யவில்லை எனில் நாட்டின் ஜனநாயகத்திற்கு அது ஒரு பேர் இழப்பாகவோ அவதூறாகவோ மாறிவிடக்கூடும் என்றும் பயந்தார்கள். அதற்காக ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் உண்மையான உரிமையும் அவன் அளிக்கும் வாக்கிற்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்க வேண்டும் என்றால் போலியை ஒழித்தாக வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது என்பதை மத்திய அரசு உணர்ந்திருக்கிறது. அதற்காக மத்திய அரசு எடுத்த மிஷன் SIR என்ற இந்த செயல்பாடு மிக தீவிரமாக செயல்படுத்த துவங்கி இருக்கிறது. அதே சமயம் நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் கூக்குரல்களும் எழும்புகின்றன. இன்னொன்று, முன்பிருந்தே இன்க்ளூஷன் அண்ட் எக்ஸ்க்ளூஷன் என்று எப்போதுமே வாக்காளர் பட்டியலில் உள்சேர்த்தலும் தவிர்த்தலும் காலங்காலமாக நடப்பதும் தேர்தலுக்கு முன்பு அது ஒரு சடங்காக செய்யப்படுவதும் அந்த பட்டியலை ஓரளவு சீர்திருத்திய பின் சேர்க்கப்பட வேண்டியவர்களை ஓரளவுக்கு சேர்த்த பின்பு அந்த பட்டியல் வெளியிடுவதும் நடக்கும். அதன் பிறகு தேர்தல் நெருங்கும் போது ஒரு சிலரை வேண்டுமென்றால் சேர்ப்பதார்களே ஒழிய முன்பு இறந்தவர்களையோ புலம்பெயர்ந்து சென்றவர்களையோ இடமாறி சென்றவர்களையோ நாட்டை விட்டு வெளியேறி பிற நாட்டில் குடியுரிமை பெற்றவர்களையோ அல்லது பரம்பரையாக அங்கு இருந்துவிட்டு பிறகு அங்கிருந்து வேறு ஊர்களுக்கோ வேறு மாநிலங்களுக்கோ மாவட்டங்களுக்கோ சென்றவர்களின் பெயர்களை கூட இவர்கள் நீக்குவதில்லை. ஆக இவையெல்லாம் நீக்கி புதிதாக உள்ளவர்களை சேர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆனால் அதை அரைகுறையாக சேர்ப்பதுதான் நடக்கும். முழுசாக எல்லோரையும் சேர்ப்பது கூட இல்லை என்ற புகார்களும் அவ்வப்போது நிலவிக் கொண்டுதான் இருந்தது. ஆனால் இந்த நீக்கப்பட வேண்டிய பெயர்கள் எல்லாம் அப்படியே அந்த பட்டியலில் இருக்கும் என்பதால் தான் நாம் எப்போதும் வாக்காளர் பட்டியலில் எப்போதும் 70%, 65%, 75% வாக்காளர் பட்டியலில் எப்போதுமே தேர்தல் வாக்குப்பதிவுகளை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த பெயர்களை பயன்படுத்தி திருட்டு ஓட்டுகள் மும்முரமாக நடப்பதும் உண்டு. இது அனைத்து கட்சிகளுக்கும் கூட தெரியும். ஒன்று ஆளுந்தரப்பிலோ அல்லது வலிமை பெற்ற ஏதாவது ஒரு கட்சியின் படைபலத்துக்கோ குண்டர் படைகளுக்கோ பயந்தோ அதிகாரிகளோ மற்றவர்களோ மற்ற கட்சிகளோ பேசாமல் இருந்து விடுவது, பம்புக்கு பயந்தோ அல்லது பிரச்சனைகளுக்கு பயந்தோ பேசாமல் இருப்பது, அல்லது நாங்களும் ஓட்டு போடுகிறோம் நீங்களும் உங்களால் முடிந்ததை போடுங்கள் என்று மாறி மாறி கள்ள ஓட்டுகள் போடுவதற்கு ஒரு அடிப்படை புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வது. இப்படி எப்போதும் கள்ள ஓட்டுகள் போடுவதற்கு இந்த இறந்தவர்கள் அல்லது இந்த நீக்கப்படாத பெயர்களை பயன்படுத்தி ஓட்டு போடுவதும் உண்டு. அப்படி இருந்தபோது கூட மிச்சம் வருவதை தான் ஓட்டுப்பதிவு இல்லாமல் இருக்கிறது. இல்லை என்றால் குறைந்தபட்சம் ஒரு 85% 90% ஓட்டுப்பதிவுகள் எப்போதும் நடக்க வேண்டும் அல்லது அப்படிப்பட்ட கணக்குகள் வந்திருக்க வேண்டும். ஆனால் இதையெல்லாம் வருவதில்லை. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கவும் டிஜிட்டல் இந்தியா என்ற கனவில் இந்திய கட்டாயம் நுழைய வேண்டிய நிர்பந்தம் இருப்பதாலும் வாக்குப்பட்டியலும் டிஜிட்டல் ஆக வேண்டிய நிர்பந்தம் ஆகிவிடுகிறது. ஆகவே இவற்றை எல்லாம் கணக்கில் கொண்டும் இதை சர்வதேச தரம் கொண்டதாக ஜனநாயக உறுதியும் உண்மையும் கொண்டதாக இருக்க வேண்டி மத்திய அரசு இப்போது களம் இறங்கி இருக்கிறது, கச்சை கட்டி இருக்கிறது என்று வேண்டுமானால் சொல்லலாம். அதற்கான பதில்தான் இந்த SIR மிஷன். தேர்தல் கமிஷன் சொல்வது என்ன? தகுதியான ஒருவருக்கு ஓட்டுரிமை மறுக்கப்படக்கூடாது. அதே நேரம் தகுதியற்ற ஒருவன் அந்த உரிமையை பெறவும் கூடாது. அது ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது என்று அவர்கள் கூறுகிறார்கள். அதனால் தான் இந்த மறு சீரமைப்பு என்றும் கூறுகிறார்கள். இதில் ஏற்படுகின்ற சிறு சிறு மாற்றங்களோ அல்லது பெயர்கள் விடுபட்டாலோ நீங்கள் உடனடியாக அவர்களிடம் விண்ணப்பம் கொடுக்கலாம், பரிசீலித்து உடனே அதை சரி செய்யப்படும் என்றும் அவர்கள் உறுதியளிக்கிறார்கள். அதனால் இந்த மறு சீரமைப்பு மிக மிக அவசியமாகிறது. அதனால் இங்கே
இங்கே ஆங்காங்கே எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநில அரசுகள் எதிர்ப்பதற்கு என்ன இருக்கிறது என்று ஒரு கேள்வி வருகிறது. ஏன் அவர்கள் மறுசீரமைப்பு தானே செய்கிறார்கள், எதிர்க்கட்சிகள் ஏன் எதிர்க்க வேண்டும், ஏன் குரல் கொடுக்க வேண்டும்? உண்மையை அவர்கள் ஒரு சிறந்த பட்டியலை சீர்திருத்தி கொண்டு வரட்டும், எளிதாக இருக்கும் அல்லவா என்று தோன்றும் அல்லவா? ஆனால் ஏன் இவர்கள் குரல் எழுப்புகிறார்கள், ஏன் இவர்கள் அலறுகிறார்கள் என்றால், எல்லையோர மாநிலங்கள் பலவும் லட்சங்களை தாண்டி கோடியிலான மற்ற மாநிலங்கள் உள்ள மக்களை வரவழைத்து போலி ஓட்டு ஆவணங்களை உருவாக்கி கூட தேர்தல் நேரங்களில் ஓட்டு போட வைத்து தங்கள் கட்சியை ஜெயிக்க வைக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை என்கிறார் ஒரு மாநிலத்தை சார்ந்த. அதே நேரம் எல்லையோர மாநிலங்களை தவிர்த்து மற்ற மாநிலங்களிலோ எல்லையோர மாநிலங்கள் வழியாக மக்களை இங்கே கொண்டு வந்து போலி அடையாள அட்டைகளை உருவாக்கி ஓட்டு போடுவதற்கு வழிவகை செய்து தங்கள் கட்சியை ஜெயிக்க வைப்பதற்கு முனைகிறார்கள். இது ஆயிரங்களை தாண்டி லட்சங்களை தொடுகிறது. எல்லையோர மாநிலங்கள் லட்சங்களை தாண்டி கோடிகள் போலி ஓட்டுகள் பதிவாகிறது என்றால் இங்கே ஆயிரங்களை தாண்டி லட்சங்கள் பதிவாகிறது என்கிறார்கள். இதில் ஒரு சுவாரஸ்யம் என்னவென்றால், இறந்தவர்கள் கூட தேர்தல் நேரத்தில் ஓட்டு போட்டுவிட்டு சென்று விடுகிறார், என்னை வந்து ஒரு வார்த்தை பார்ப்பதில்லை என்று கிண்டலும் கேலியும் செய்கின்ற நெய்யாண்டிகள் கூட பல மாநிலங்களிலும் பத்திரிகைகளிலும் மீடியாக்களிலெல்லாம் வருவதுண்டு. அந்த அளவிற்கு போலி ஓட்டுகள் இங்கு மும்முரமாக நடக்கும். இனி அது எல்லாம் முடியாமல் போகும் என்ற பயம்தான் முக்கிய காரணமாக இந்த அலறல்களுக்கும் ஒப்பாதிகளுக்கும் எல்லாம் பின்னணியில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அப்படி ஏன் இப்படி இந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழல் உருவாகியது? இதை ஆரம்பத்திலேயே கலைந்தபடி அப்படியே உருவாக்கி கொண்டு வந்திருக்கலாம் அல்லவா? ஏன் இதை சரியாக நிர்வகிக்கவில்லை அல்லது பராமரிக்கவில்லை என்றால் ஒரு உண்மையை நாம் புரிந்திருக்க வேண்டும். இதற்கெல்லாம் அடிப்படை பிரச்சனை தேர்தல் கமிஷன் தானே. அவர்கள் தானே இதை சரியாக செய்திருக்க வேண்டும். அவர்கள் ஒரு தனிப்பட்ட தனித்துவமாக இயங்குகின்ற ஒரு தனித்துவம் பெற்ற ஒரு அமைப்பு தானே என்றால் முழு பொறுப்பும் அவர்களே தானே என்றால் உண்மையில் இல்லை என்றுதான் பதில் வரும். காரணம், தேர்தல் கமிஷன் ஒரு சுதந்திரமான அமைப்பு என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி அது சொல்லப்பட்டாலும் அது மேல்தட்டில் மட்டும்தான் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது மத்திய தேர்தல் கமிஷனை தாண்டி மாநிலத்தில் வரும்போது, மாநில தேர்தல் கமிஷனை தாண்டி அது மாவட்ட அளவில் வரும்போது மாவட்டத்தில் இருக்கின்ற மாவட்ட ஆட்சியாளர் தான் அடுத்த தேர்தல் அதிகாரி. அவரின் கீழ் இருக்கின்ற டிப்யூட்டி கலெக்டர், அதாவது உதவி மாவட்ட ஆட்சியாளர் தான் அடுத்த தேர்தல் அதிகாரி. அடுத்து வட்டந்தோறும் தைசில்தார், அப்படி கிராமம் தோறும் வில்லேஜ் ஆபீசர், அப்படி என்று படிப்படியாக இறங்கி மாவட்ட கிராம அதிகாரி தான் இறுதியான தேர்தல் அதிகாரியாக வருவார்கள். இதில் மாவட்ட ஆட்சியாளர் துவங்கி இறுதியில் இருக்கின்ற கிராம நிர்வாக அதிகாரி என்று மாநிலத்தின் கட்டுப்பாட்டிற்குள் வருவதால் இவர்கள் மாநிலத்தின் செல்வாக்கு கொண்ட கட்சிகளையோ ஆட்சியாளர்களையோ பயந்துதான் ஆக்க வேண்டிய நடைமுறை உண்மையை மறுக்கவோ மறைக்கவோ முடியுமா என்று ஒரு கேள்வி வருகிறது. உண்மை அதுதானே என்று சொல்ல வேண்டிய நிர்பந்தமும் வருகிறது. அல்லது அவர்களின் சுயநலங்களுக்காக சுய லாபத்திற்காக கூட்டு களவாணியாக இவர்கள் நடந்து கொள்வதாலும் இந்த சீர்கேடுகள் அதிகமாக அரங்கேறுவதாகவும் சொல்லப்படுகிறது. இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும், தேர்தல் கமிஷன் என்பது தனித்துவமான தனிப்பட்ட சுதந்திரமான அமைப்பு தான் என்றாலும் அது கீழ்மட்டத்தில் வரும்போது மாநில அல்லது அங்குள்ள பிராதேசிய சில கட்சிகளையோ அமைப்புகளையோ அல்லது அங்கு செல்வாக்கு பெற்ற மனிதர்களுக்கோ வழங்க வேண்டிய அல்லது வளைய வேண்டிய நிர்பந்தம் வருவதன் மூலம் பல நேரங்களில் இவர்களுக்கு மறுசீரமைப்பு என்பது மிகப்பெரிய கஷ்டமாக மாறிவிடுகிறது. ஆனால் இனி வருகின்ற டிஜிட்டல் சிஸ்டம் என்னும் வரும்போது இதை ஒன்றும் செய்ய முடியாமல் ஆகும். அதாவது டிஜிட்டல் சிஸ்டத்தில் அனைத்தையும் அப்லோடு செய்ய வேண்டும், பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்பதால் எந்த வேலைகளும் எடுபடாது என்று சொல்லப்படுகிறது. சரி, இனி டிஜிட்டல் என்ற முறை வரும்போது இதில் பல முன்னேற்றங்கள் வரும் என்றும் நாம் எதிர்பார்க்கலாம். சரியான வாக்குப்பட்டியல் இல்லாத ஒரு நாடு என்பது அஸ்திவாரம் இல்லாத வீடு போன்றது என்கிறார்கள் ஜனநாயகர்கள். ஆக ஜனநாயகத்தை நிலைநிறுத்தவும் உண்மைகளை உறுதி செய்யவும் வாக்காளர் அடையாள அட்டை, தேசிய அடையாள அட்டை ஆக அனைத்தையும் இணைப்பது என்பது மிக மிக அவசியமாகிறது. இப்போது நடக்கப் போவது வெறும் வாக்காளர் பட்டியல் அல்ல என்பதையும் நாம் உணர வேண்டும். இது ஒரு வெறும் மறுசீரமைப்பு மட்டுமல்ல, இது ஒரு புனரமைப்பு என்று கூட சொல்லலாம். அதாவது நவீன தொழில்நுட்பமும் மனித முயற்சியும் சேர்ந்து ஜனநாயகத்தின் தூய்மையை நிலைநாட்ட எடுக்கப்படும் முயற்சியும் கூட என்பதை நாம் உணர வேண்டும். அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பெயர், புகைப்படம், முகவரி உட்பட சோதனை செய்து சிறு தவறுகள் கூட அதை கண்டறிந்து அதை கணனி மூலம் பரிசோதிக்கப்பட்டு கணனி சந்தேகப்படும்படி இருந்தால் அதை ஓட்டர் ஐடியாக்கள் இரு இடங்களில் உள்ளவர்களை அடையாளம் காணப்படும், போலிகளை அடையாளம் காணப்படும், கம்ப்யூட்டரில் சந்தேகப்படுபவர்களை நேரடியாக பார்த்து சோதித்து அவர்கள்
அவர்கள் அடையாள அட்டைகள் முதல் அனைத்தையும் பரிசோதிக்கப்படும். அவர்கள் பெயர் சரிதானா, முகவரி உண்மைதானா, அவர் இந்திய குடிமகன் தானா, அவர்கள் எவ்வளவு காலமாக இங்கு இருக்கிறார்கள், அவர்களின் உறவுகள் யார் யார் என அனைத்தும் அலசப்படும். மரணம் அடைந்தவர்கள் பட்டியலும் புலம்பெயர்ந்தவர்கள் பட்டியலும் அனைத்தும் நீக்கப்படும். மாநிலங்களில் உள்ள அலுவலகங்களிலிருந்து மரணம் அடைந்தவர்கள் பட்டியல்கள் எல்லாம் புறப்பட்டு பெயர்கள் அனைத்தும் நீக்கப்படும். போலி ஆவணங்கள் அடையாளம் காணப்பட்டால் நடவடிக்கைகள் மேற்கொண்டு அவர்கள் நீக்கப்படுவதோடு அந்த நபர்களும் நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். இது ஒரு சாதாரண ஆபரேஷன் அல்ல, நாட்டுடனும் ஜனநாயகத்துடனும் உள்ள நமது ஒவ்வொருவரின் கடமையும் கூட. ஆக உங்களுக்கும் சந்தேகம் இருக்கின்ற நபர்கள் யாரேனும் உங்கள் அக்கம் பக்கம் இருந்தால் கூட நீங்கள் அவர்களுக்கு தெரியப்படுத்தலாம். இந்த மறுசீரமைப்பு யார் யாரை பாதிக்கும் என்றால், போலித்தனங்களால் இந்நாள்வரை ஜெயித்த கட்சிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் கிளியை வரித்தும் மட்டுமல்ல, அவர்களுக்கு இனி மிகப்பெரிய சந்தேகத்தையும் பயத்தையும் உருவாக்கும். அதோடு தேர்தல்களிலும் பெரும் மாற்றத்தை இனி உருவாக்கும் என்றே சொல்லலாம். அதானது இந்நாள் வரை போட்ட போலி ஓட்டுகள் போட முடியாது என்பது மட்டுமல்ல, இனி போலித்தனங்கள் எதுவும் எடுபடாது மட்டுமல்ல, உள்நாட்டில் இருக்கின்ற அத்துமீறிய அல்லது சட்டவிரோதமாக உள்ளே புகுந்த நபர்களும் இனி இங்கு நடமாடவும் முடியாது. இதில் நோயாளிகள், மிக முடியாத முதியவர்கள் அல்லது வெளிநாட்டில் இருப்பவர்கள் என்று அவர்களை கழித்தால் கூட ஒரு 10%, 12% கழிந்தால் கூட 90%, 88% என்று இருக்க வேண்டிய இடத்தில் எப்போதுமே 70, 60, 75, 65 என்றெல்லாம் இருக்கிறதே தவிர அதிகம் இருப்பதில்லை. காரணம், இப்படிப்பட்ட நிறைய நீக்கப்பட வேண்டிய பெயர்கள் இருப்பதும் அதில் பலவற்றை இவர்கள் தவறாக பயன்படுத்துவதும் நடந்து கொண்டே இருக்கிறது காலங்காலமாக. ஆனால் இனி யார் எங்கே புலம்பெயர்ந்து நாட்டுக்குள்ளே வாழ்கிறார்களோ அங்கே அவர்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்படும் என்பதும் மிக முக்கியமான வசதியாக போகிறது. ஆக ஓட்டு இழப்புகளும் இனி குறையும் என்று பார்க்கலாம். உண்மையான வாக்காளர்களே இனி ஓட்டளிக்க முடியும் என்பதால் போலித்தனங்களால் யாரும் இனி ஜெயிக்கவும் முடியாது, மிரட்டி யாரிடமிருந்தும் ஓட்டு வாங்கவும் முடியாது. பீகார் மாநில தேர்தலுக்கு முன்பு 3 மாதத்திற்குள் துவங்கிய இந்த துரிதமான மிஷின் அவானது SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மிக துரிதமாக செயல்பட்டு பீகாரில் மிகவும் சீர்திருத்தத்தை ஏற்படுத்தியதுடன் 67 லட்சம் வாக்காளர்களை அதிலிருந்து நீக்கி 21 லட்சம் வாக்காளர்களை புதிதாக சேர்த்து குறிப்பாக 46 லட்சம் வாக்காளர்களை பட்டியலில் இருந்து விடுபடுத்தி இருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த 47 லட்சம் பேர் இருந்திருந்தால் அங்கு ஒரு ஆட்சியை மாற்றி அமைக்க முடியும். அந்த அளவுக்கு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் நாட்டின் ஒவ்வொரு மாநிலங்களிலும் அது எத்தகைய மாற்றங்களை உருவாக்கப் போகிறது என்பதை நீங்கள் பாருங்கள். ஆக இதில் பெயர் ஒருவேளை உங்களுக்கு விடுபட்டு விட்டாலோ, போதிய ஆவணங்களோ அடையாளங்களோ உங்களுக்கு உடனடியாக கொடுக்க முடியாவிட்டாலோ, நீங்கள் தகுந்த இடத்தில் கிராம அதிகாரி துவங்கி மாவட்ட ஆட்சியாளரிடம் கூட நீங்கள் விண்ணப்பித்து உங்கள் பெயரை சேர்க்கவும் முடியும். அதற்கான போர்ட்டல்களும் உண்டு என்றும் சொல்கிறார்கள். ஆக இனி இது ஒரு பெரும் மாற்றத்தை உருவாக்கும். இப்போது சொல்லுங்கள், SIR மிஷின் தேவையா இல்லையா? நீங்களே தீர்மானியுங்கள்.